இதுல செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 2023 செகண்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்றாங்க? என்ன பாருங்க. A group of students preparing for a practical experiment sketched on a paper the diagram of the leaf with white and green areas of the shoe flower plant growing in a place well exposed to sunlight. The diagram is shown on the right. Later, that leaf was subjected to the starch test, following the relevant steps. 2 ஸ்டெப்ஸ் செய்றாங்க. இது என்ன விஷயம் சொன்னா, இந்த லீஃப்ல 2 கலர் இருக்குது. ஒரு கலர் என்ன சொல்லாங்க, ஒயிட், இன்னொரு கலர் கிரீன். சரிதானே? கிரீனும் ஒயிட்டும் இருக்கு. நேம் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை ஸ்டார்ச். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு டிரெக்டான ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டினே கேட்காங்க. என்ன இதுதானே? அதாவது ஸ்டார்ச்சை டெஸ்ட் பண்றதுக்கு எதை யூஸ் பண்ற? அப்ப கிரேட் அண்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல நாம இது படிச்சிருக்கோம். ஸ்டார்ச் டெஸ்ட் எப்பயுமே அயோடின் சொல்யூஷனை வச்சு தான் கண்டுபிடிக்கிறது. அயோடின் சொல்யூஷன் ஒரு ஸ்டார்ச்சுக்கு மேல நீங்க அப்ளை பண்ணினீங்கன்னா அது என்னது, பர்பிளிஷ் ப்ளூ, என்ன பர்பிளிஷ் ப்ளூ இல்லாட்டி பர்பிள் கலர் கிடைக்கும். சரிதானே? அப்ப இது ஸ்டார்ச்சுக்கு அயோடின், குளுக்கோஸுக்கும் என்னது சுக்ரோஸுக்கும், சரிதானே, மோனோசாக்கரைடுக்கும் டைசாக்கரைடுக்கும் பெனடிக் சொல்யூஷன். சரிதானே? சுக்ரோஸுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, அதுல டிரெக்டா கொண்டு போய் பெனடிக்கை நம்ம யூஸ் பண்ணக்குள்ள இதாகாது, என்னது, கலர் சேஞ்ச் ஆகாது. அந்த அந்த ஓர்டர் ஒன்று இருக்குது. அந்த ஓர்டர்ல கடைசியான இந்த பிரிக் ரெட் பிரசிபிடேஷன் வரைக்கும் அந்த ஓர்டர் வரும். என்ன நம்ம நேற்று பார்த்தோம். அந்த ஓர்டர் வரணும்னு சொன்னா சுக்ரோஸுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு என்னது, சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 போட்டு அதை நியூட்ரல் ஆக்குறதுக்காக NaOH சோடியம் ஹைட்ரோக்சைடு போட்டு அந்த மீடியத்தை அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பெனடிக் சொல்யூஷன் ஒர்க் ஆகுற மாதிரி செட் பண்ணி வைப்பாங்க. அப்ப H2SO4 போட்டு அதுக்கு பிறகு அதை நியூட்ரல் ஆக்குறதுக்கு NaOH போட்டு அதுக்கு பிறகு பெனடிக் சொல்யூஷனை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணக்குள்ளதான் என்ன கிடைக்கும்னு சொன்னா அந்த பிரசிபிடேஷன் கிடைக்கும். அப்ப பெனடிக் சொல்யூஷன் சுக்ரோஸுக்கும் குளுக்கோஸுக்கும், அயோடின் ஸ்டார்ச்சுக்கு, நம்மட பைருட் புரோட்டீனுக்கு, புரோட்டீன்ஸ் பைருட் டெஸ்ட், பைருட் போடுவாங்க புரோட்டீன்ஸுக்கு. சரி, என்ன அதுவும் என்னது பர்பிள் கலரா சேஞ்ச் ஆகி வரும் பைருட் டெஸ்ட். அதே மாதிரி லிபிட்ஸுக்கு என்ன செய்வாங்கன்னா சூடான் 3, லிபிட்ஸுக்கு சூடன் 3, லிபிட்ஸ் சூடன் 3 டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சூடன் 3 கொண்டு போய் போட்ட உடனே லிபிட்ஸ் ஒரு போல்ஸ் மாதிரி என்ன செய்வான் சூடன் 3க்குள்ள ஒரு ரெட் கலர் போல் மாதிரி பபல் மாதிரி லிபிட்ஸ் எல்லாம் வெளியால ஆகுமா. சரிதானே? இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் இருக்குது. அப்ப இதுல சிம்பிளா என்ன போட்டிக்காங்க, அயோடின் சொல்யூஷன் மட்டும் கொடுத்தா சரி, ஆன்சர் முடிஞ்சு. சரிதானே? ஈஸியானது. ரைட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உண்மையிலே என்னதுக்கு கொடுக்குற, எக்ஸ்பெரிமெண்ட் என்னதுக்கு செய்யறேன்னு சொன்னா, பாருங்க, கிரீன் கலர் மீக்குது, ஒயிட் கலர் மீக்குது. சரியா? கிரீன் கலர் சொன்னா மீனிங் என்னண்டா, குளோரோஃபில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு லீஃப் ஏன் கிரீன் கலர் ஆகிக்கும், அதுல குளோரோஃபில்ங்கிற பிக்மெண்ட் இருந்தா மட்டும்தான் அந்த லீஃப் கிரீன் கலர் ஆகிக்கும். ஒரு ஸ்டெம் கிரீனா இருந்தாலும் அதுல என்ன இருக்கும், கிரீன் ஸ்டெம்ல குளோரோஃபில் இருக்கும். அப்ப குளோரோஃபில்ங்கிறது மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்டா, போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கான மெயினான ஒரு என்னது, ஒரு கம்போனன்ட்ல, ஒரு செக்டர்ல உண்டு தான் என்ன, இந்த குளோரோஃபில்ங்கிறார். சரிதானே? அப்ப குளோரோஃபில் கண்டெய்ன் லீவ்ஸ்ல மட்டும் தான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும். அதுலயும் இந்த கிரீன் ஏரியாவஸ பார்த்தோம்னா, இந்த கிரீன் ஏரியாஸ்ல மட்டும் தான் என்ன நடக்கும்டா, குளோரோஃபில் நடக்கும். அப்ப அந்த ஒயிட் ஏரியாஸ்ல என்ன நடக்கும்டா, குளோரோஃபில் நடக்க சான்ஸ் இல்ல. ஏன், சாரி, போட்டோசிந்தசிஸ் நடக்க சான்ஸ் இல்ல. ஏன்னா அதுல குளோரோஃபில் இல்லையே. அப்ப நினைச்சுக்கோங்க, இந்த லீவ்ஸுக்கு சொல்றது மொசாயிக் லீவ்னு சொல்ல, அதாவது டிஃபரெண்ட் மல்டிபிள் கலர் இருக்கிற லீவ்ஸ். மல்டிபிள் கலர் இருக்கிற லீவ்ஸ்ல எங்கெல்லாம் கிரீன் கலர் இருக்குதோ அந்த இடம் மட்டும்தான் ஸ்டார்ச் டெஸ்ட் செஞ்ச உடனே அந்த அயோடினுக்கு பர்பிள் கலரா சேஞ்ச் ஆகும். அப்ப கிரீனா இருக்கிறது எல்லாமே, அந்த கிரீன் போட்டிக்கா இந்த பேப்பர்ல, அந்த இடம் எல்லாம் என்ன செய்யும் சொன்னா பர்பிள் ஆகும். நடுவுல இருக்கிற ஒயிட்டாவே இருக்கும். ஏன், அதுல எந்த அயோடின் பட்டாலும் எந்த இது சேஞ்சஸும் அதுல வராது. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் குளோரோஃபில் படுதோ இருக்குதோ அந்த இடத்த மட்டும் தான் பர்பிளா சேஞ்ச் ஆகும் அந்த கடைசியா. சரிதானே? பாருங்க, இந்த இதுல சார்ட்ல கேட்காங்க,
ஏரியா ஆஃப் த லீஃப் சப்ஜெக்டட் டு த டெஸ்ட். முதலாவது என்ன? கிரீன் ஏரியா. கிரீன் ஏரியா என்னது? என்ன கலரா மாறி இருக்கும்? பர்பிளா இருக்கும். இல்லாட்டி ப்ளூ போட்டாலும் ஆன்சர் சரி போறாங்க. பர்பிளிஷ் ப்ளூ போட்டாலும் ஆன்சர் வந்து சரி போறாங்க. என்ன பர்பிளிஷ் ப்ளூ போட்டாலும் ஆன்சர் வந்து சரி போறாங்க. ஓகேவா? பர்பிளிஷ் ப்ளூ. அதே மாதிரி ஒயிட் ஏரியாஸ் என்ன இருக்கும்? ஒயிட் ஏரியாஸ் வந்து நோ கலர் சேஞ்ச். ஒயிட் ஏரியா வந்து நோ கலர் சேஞ்சா இருக்கும். சரியான ஒயிட் ஏரியாஸ் வந்து நோ கலர் சேஞ்சா இருக்கும். அப்படி இல்லாட்டி ப்ரௌன் அண்ட் ஏன் ஆன்சர் கொடுக்காங்கன்னு சொன்னா ஐடின் வந்து ப்ரௌன் கலர் தானே. ஐடின் அதுக்கு மேல போட்டோ அது என்னவா இருக்கும்? ஐடின் அந்த ஐடின் கலருக்கும் போகலாமங்கிறதால ப்ரௌன் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. சரியா? அப்படி இல்லாட்டி சில நேரம் பேர்ல் எலோ இதுக்கெல்லாம் கொடுக்காங்க. ஆனா மெயினா வந்து நோ கலர் சேஞ்ச் இல்லாட்டி பேர்ல் கலர் சொன்னா என்ன கொடுக்கலாம்? அந்த ஆன்சர் வந்து சரியா இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்தது, வாட் கன்க்ளூஷன் கேன் பி ட்ரோன் as per the observation made in relation to the green and white areas of the leaf in the above experiment? என்ன கன்க்ளூஷன் கேட்காங்க. கன்க்ளூஷன் என்ன? குளோரோஃபில் இஸ் எசென்சியல் ஃபார் போட்டோசிந்தசிஸ். அதான் நாம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறது. கிரேட் 11 ரெண்டாவது போட்டோசிந்தசிஸ்ங்கிற யூனிட் என்ன? கடும் ஒரு சின்ன ஒரு யூனிட். கிரேட் 11 போட்டோசிந்தசிஸ்ங்கிற யூனிட் வந்து மிச்சம் சின்ன ஒரு யூனிட். சரியா? ஆனா அதுல நிறைய ஸ்ட்ரக்சர் கேள்வி வரும். சரிதானே? அடிக்கடி ஸ்ட்ரக்சருக்கு வர ஒரு கொஸ்டின்ல எம்சிக்யூலயும் வரும் இது. சரிதானே? எஸ்ஐல பெருசா நம்ம பாக்கல. ஆனா ஸ்ட்ரக்சர் எம்சிக்யூல அடிக்கடி வர்றது யூனிட் வந்து கிரேட் 11 ரெண்டாவது யூனிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டெஸ்ட். சரிதானே? அப்ப இது எதுக்காக டெஸ்ட் பண்றோம்? கன்க்ளூஷன் வந்து குளோரோஃபில் இஸ் எசென்சியல் ஃபார் போட்டோசிந்தசிஸ்ங்கிற விஷயம் வந்துடும். ரைட். இவ்வளவு தான் அந்த யூனிட்டை பத்தின விஷயம். ரைட். அடுத்தது பாருங்க. செவரல் ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ் that could be seen either in home or home garden are given below. பாப்போம். cockroach, gecko, cockroach, spider, snail, leech, centipede. கெக்கோன்னு சொல்றது என்ன? நம்ம பள்ளின்னு சொல்லுவோம். அதானே கெக்கோ. அப்ப மற்றது cockroach என்ன நமக்கு தெரியும்? கரப்பான். ஸ்பைடர்ன்னு சொல்றது வந்து சிலந்தி, ஸ்னெயில் வந்து நத்தை, லீச், சென்டிபேட்ன்னு சொல்றது 100 காலி அந்த பூரான் சொல்லுவோமே, அது என்ன? சென்டிபேட். அப்ப பாருங்க, ஃபெஸ்டுக்கு கேட்காங்க வேஸ் எ வெர்டிபிரல் கோலம். அப்ப என்ன மீனிங் பாருங்க. நேத்து ஃபுல்லா அந்த விஷயம் படிச்சு தந்தேன். பாருங்க என்ன விஷயம்? வேஸ் எ வெர்டிபிரல் கோலம் மீனிங் வந்து வெர்டிபிரேட் எதுன்னு கேட்காங்க. இதுல நமக்கு ஒரு குழப்படியும் தேவையில்ல. சென்டிபேட்டோ, லீச்சோ, ஸ்னெயிலோ, ஸ்பைடரோ, கொக்ரோச்சோ இது எதுவுமே வெர்டிபிரேட் இல்ல. கொக்ரோச்சும் ஸ்பைடரும் சரிதானே? ஸ்பைடரும் இந்த சென்டிபேட் தானே, இதுவங்க எல்லாருமே வந்து ஆத்ரோபோடாக்குள்ள வந்துடுவாங்க. சரியா? ஆத்ரோபோடாக்குள்ள. லீச் வந்து எனலிடா. லீச்சும் ஏர்த்வோமும் நீரிஸும் எனலிடான்னு எது பார்த்தோம். ஸ்னெயில் வந்து யாரு? மொலஸ்கா. ஸ்னெயில் வந்து மொலஸ்கா. அப்ப நிச்சயமா இருக்குது கெக்கோ. அப்ப இவங்க எல்லாருமே என்ன? இந்த செல் ஆத்ரோபோடா, மொலஸ்கா, எனலிடா எல்லாமே என்னன்னு சொன்னா இன்வெர்டிபிரேட். சரியா? அப்ப கெக்கோ மட்டும்தான் வெர்டிபிரேட்டுக்குள்ள வரும். ரைட். பாருங்க, இதுல ஒரு கொஸ்டின் கேட்காங்க. ஹேஸ் அ மஸ்குலர் ஃபுட். அப்ப இதுக்குள்ள எதுக்கு மஸ்குலர் ஃபுட் இருக்கும்? நம்ம நேத்து படிச்சோம். மொலஸ்காக்கு தானே என்னது? மஸ்குலர் ஃபுட் இருக்கும். மொலஸ்கா. அப்ப மொலஸ்காங்கிறதால இதுல ஆன்சர் வந்து ஸ்னெயில் இருந்து வரும். அப்ப நத்தைக்கு மட்டும்தான், ஸ்னெயிலுக்கு மட்டும்தான் மஸ்குலர் ஃபுட் இருக்கும். சரிதானே? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, பொடி இஸ் டிவைடட் இன்டு ஈக்குவல் செக்மெண்ட்ஸ். பொடி வந்து ஈக்குவல் செக்மெண்டா டிவைட் ஆயிருக்கும். இதுல ரெண்டு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, இந்த செக்மெண்டட் பொடி பார்ட். சரியா? அதாவது செக்மெண்டட் பொடிங்கிறதுக்கும் பொடி இஸ் டிவைடட் இன்டு ஈக்குவல் செக்மெண்ட்ங்கிறதுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. ஈக்குவல் செக்மெண்ட்டா செக்மெண்டட் அப்படிதானே? செக்மெண்ட் அதாவது பொடியில வந்து சின்ன செக்மெண்டா இருக்கும். சரிதானே? இதுக்கு வந்து லீச் தானே ஆன்சர். என்னன்னா எனலிடாக்கு தானே அந்த கேரக்டர் இருக்கு. ஆனா ஆத்ரோபோடாக்கு எப்படி வரணும்னு சொன்னா செக்மெண்டட் பொடி என்று வரும். அதாவது ஈக்குவல் செக்மெண்ட் இல்ல. பொடி வந்து ஹெட், நேத்து பார்த்தோம் என்ன? ஹெட், தொராக்ஸ், எப்டோமின் சொல்லி 3 வந்து டிவைட் ஆயிருக்கும். சரிதானே? அப்ப அது வந்து யாருக்கு வரும்னா ஆத்ரோபோடாக்கு வரும். ஆனா எனலிடாக்கு வரும் எதுண்டா? இந்த செக்மெண்டட் போம்ஸ். எனலிடாண்டால மீனிங் என்ன? செக்மெண்டட் போம்ஸ் தான் மீனிங். அடுத்தது, பியாஸ் 4 pair of legs. அந்த குழப்பறதுக்கு கேட்கிற மாதிரி கேட்காங்க. 4 pair 4 into 2 8. அப்ப ஸ்பைடர் என்ன? ஸ்பைடருக்கு 8 சொல்றது எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது பாருங்க, has a body consisting of 3 tagmas, head,
தொரக்ஸ் அப்டோமின் இதுவும் ஷுவரா என்னதுக்கு வரும் நம்ம தொரக்ஸ் ஹெட் இது வந்து ஆத்ரோபோடா என்ன cockroach அந்த 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 புக்ல அந்த படமே என்ன cockroach படம் தான் பாருங்க இவ்வளவு சிம்பிளான ஒரு கேள்வி சரியா ரைட் அங்கால அப்ப கொஸ்டின் நம்பர் சி அப்ப பாருங்க இந்த யூனிட் வந்து என்னது டைவர்சிட்டியில போகுது என்ன கிரேட் 13வது யூனிட்ல போய் அது முந்தி படிச்சது கிரேட் 11 2வது யூனிட் சரி மூணாவது கொஸ்டினை பாருங்க மூணாவது கொஸ்டின் The following flowchart shows the step of human reproduction made up of formation of the embryo in it. Papa. Structures or cells are shown in rectangle and processes are shown in என்னது ellipses. பாப்போமா இந்த எலிப்சஸ்ல இருக்கிறது வந்து இந்த சர்க்கிளா பண்ணிக்கிற எல்லாம் ப்ரொசஸ் சரியா ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது வந்து என்னது செல் முதலாவது என்ன செய்யறாங்க ஓவரீஸ்ல இருந்து ப்ரொடக்ஷன் ஒண்ணு நடக்குது ஓவரீஸ் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணும் ஓவம் ஓவம் ப்ரொடியூஸ் பண்ணும் சிம்பிளான ஒரு விஷயம் ஓவரீஸ் வந்து ஓவம் ப்ரொடியூஸ் பண்ணும் ஓவம் வந்து சரியா ஓவம் வருது கீழே பாருங்க அடுத்தது மற்றது ஸ்பெர்ம் எதை ப்ரொடியூஸ் பண்ணும் இங்க ஓவரீஸ் ஓவியம் என்ற ஆன்சர் போடுவோம் இங்க ஸ்பெர்ம் தந்திருக்காங்க அப்ப ஸ்பெர்ம ப்ரொடியூஸ் பண்றது எது டெஸ்டிஸ் அரிக்கும் டெஸ்டகல்ஸ் அரிக்கும் அப்படித்தானே செமிஃபரஸ் டியூபிள்ஸ் நீங்க அதுக்குள்ள எதை போட்டாலுமே என்னது அதுலானே ப்ரொடியூஸ் ஆகுது அப்ப அது சரி அப்படித்தானே ஸ்பெர்ம் அடுத்தது ஓவரீஸ்ல வார ஓவியமும் டெஸ்டிஸ்ல வார ஸ்பெர்மும் சேர்ந்தா ஒரு 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 ஃபங்க்ஷன் நடக்கும் அது என்ன ப்ரோசஸ் ஃபெர்டிலைசேஷன் சொல்ல சரிதானே சரியா ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவோம் இந்த ப்ரோசஸ் வந்து ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவோம் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல உண்மையான இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இன்னமும் இதை ஸ்டாண்டர்ட் ஆகுறேன்டா இது கீழே ஒரு பிராக்கெட் ஜாமனை தந்து இல்லாட்டி இன்னும் ஏதாவது பாக்ஸை தந்து கேட்கலாம்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா இந்த ஃபெர்டிலைசேஷன் எங்க நடக்கும்ங்கிறதையும் என்ன செய்யலாம் இந்த கேள்வியில கேட்கலாம் அது எங்க ஃபெலோப்பியன் டியூப்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் ஒரு கொஸ்டின் தானே நான் நினைக்கிறேன் அந்த கேள்வியாக கீழே தனியா கேட்டிக்கிறாங்க என்ன எப்பயும் இதுக்குள்ள வந்த அந்த கேள்வி ஒண்ணு கேட்பாங்க அதாவது ஃபெர்டிலைசேஷன் எங்க நடக்கும்னு கேட்டா ஃபெலோப்பியன் டியூப்ல நடக்கும் சரிதானே அதை மறந்துடப்படா அப்ப ஃபெர்டிலைசேஷன் நடந்தது போறோம் அதுக்கு செல்ல வந்து ஜைகோட் சரியானே ஜைகோட் நடக்கும் சரியானே அதாவது ஓவியமும் எக்கும் ஸ்பெர்மும் சேர்ந்தா வாரது ஃபெஸ்ட் இதுக்கு பேர் வந்து ஜைகோட் அந்த ஜைகோட் எம்ப்ரியோ சேஞ்ச் ஆகணும்டா மைட்டோசிஸ் நடக்கணும் என்ன நடக்கணும் மைட்டோசிஸ் என்ன செல்ஸ் வந்து டிவைட் ஆகி செல் டிவிஷன் நடந்து அது என்னவாகணும் எம்ப்ரியோ மாறணும் அதெல்லாம் கேள்வி இல்லையே நமக்கு கொஸ்டின் வந்து ஓவியம் போடணும் டெஸ்டிஸ் செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் அது ஏதாவது ஒன்று போடணும் அடுத்தது வந்து என்னது மற்றது ஃபெர்டிலைசேஷன் போடணும் ஜைகோட் ஒன்று போடணும் இதுக்கு 4 மார்க்ஸ் தருவாங்க ரைட்டா அடுத்தது write the process indicated B in respective ellipse B fertilization அதை நாம போட்டுட்டோம் என்ன XYZ fertilization எல்லாமே முடிஞ்சு கடைசி கேள்வி பாருங்க in which site does the process B occur அதாவது Bங்கிற ப்ரோசஸ் எங்க நடக்குதுன்னு கேட்டா எங்க நடக்குது ஃபெலோப்பியன் டியூப்ல நடக்குது ஓகேவா பாருங்க நம்ம இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுல அவ்வளவு அலட்டுறதுக்கு பெரிய ஒரு கேள்வி ஒண்ணு இல்லை அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க பயாலஜி கொஸ்டின் செய்யணும்டா அதை நல்லா ரீட் பண்ணி ஃபுல்லா எல்லா சிலபஸையும் அழகா படிச்சுட்டு பேப்பரை செஞ்சு பார்த்தோம்டா பாஸ் பேப்பர் செஞ்சு பார்த்தோம்டா நமக்கு பயாலஜியில இருக்கிற இது மியோசிஸ் இல்ல மைட்டோசிஸ் சொல்றது வந்து செல் டிவைட் ஆகி நீங்க வந்து 2 செல் இருந்து அது 4 ஆகி போகும் சரி அதாவது அந்த செல் வந்து டிவைட் ஆகி போகும் செல் குரோத்ங்கிறது அதான் இது மியோசிஸ் சொல்றது என்னன்னு சொன்னா இந்த கொஸ்டின்ல போடலாம் எப்படின்னா இந்த எக்கும் ஸ்பெர்மும் இருக்கு தானே அது எப்படியான இதுன்னு சொன்னா இது வந்து கெமெட்ன்னு சொல்ல கெமெட்ஸ் அதாவது ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்றார்கள் கெமெட் இந்த கெமெட் ப்ரொடியூஸ் ஆகணும்டா என்ன நடக்கும்னு சொன்னா இது வந்து நம்ம முந்தி சொல்லிப்போம் இது 23 குரோமோசோமா இருக்கணும் ஓவியம் 23 குரோமோசோமா இருந்தா தான் 23 சேர்ந்து ஜைகோட் 46 வரும் அதுக்காக ஒரு என்னது ஒரு செல்ல வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் மட்டும் இருக்குதானே இதுல மட்டும் அந்த 46 அடிக்கிறத என்ன செய்வாங்க 23 half குறைக்கணும் அந்த எதாவது அது வந்து அதோட குரோமோசோம்ஸ் நம்பரை ஹாஃபா ரிடியூஸ் பண்ணணும்ங்கிறதுக்காகத்தான் என்ன நடக்கும் மியோசிஸ் நடக்கும் ஞாபகம் அப்ப மியோசிஸ் ஏன் நடக்கணும் ரிடியூஸ் பண்ணணும்ங்கிறதுக்காக சரியா அதாவது 46 23 மாத்தணும்ங்கிறதுக்காக நடக்கிற ப்ரோசஸ் தான் என்ன மியோசிஸ் சரிதானே ஞாபகம் வச்சுக்கோங்க
எப்படின்னு சொன்னா சும்மா சிம்பிளா சொல்லம் பாருங்க. இப்ப 2 இருக்கு, 2 குரோமோசோம் இருந்தா அது எப்படி ஆகும்? டபுள் ஆகும். அப்ப எத்தனை? 4. 4 4ல இங்கால பக்கம் 2 இங்கால பக்கம் 2 போய்த்திரும். அப்ப பாருங்க, அப்ப ஒன்றா இருந்தது இப்ப 2 போய்த்தது இல்லையா? இவ்வளவு நடந்த மைட்டோசிஸ். சரிதானே? மைட்டோசிஸ் இதோட அதுல பிரச்சனை முடிஞ்சு. மியோசிஸ் எப்படி வரும்னு சொன்னா 4 சரி 2 இருக்கு தானே, 2 டபுள் ஆனதுன்னு 4 அது இன்னொரு டபுள் ஆகும். அப்ப அப்ப என்ன செய்யுமாண்டா 8. சரியா? செகண்ட் டைம் 8 ஆனது பிறகு சரிதானே 2 2 2 2 சொல்லி என்ன செய்யும்? குறைஞ்சி என்னது 4 உடைஞ்சு போகும். சரிதானே? இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 தடவை என்னது மல்டிப்ளை ஆனா 2 தடவை மல்டிப்ளை ஆனா அது வந்து எப்படி ஆகிக்கும்னு சொன்னா சரிதானே 2 தடவை மல்டிப்ளை ஆனா சாரி சரியா சொல்லணும் எப்படின்டா ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி இருக்குமெண்டா 2 இருக்குமென்னு வைங்களேன், அது ஒரு தடவை மல்டிப்ளை ஆகுது. அப்ப எத்தனை? 4 4 ஆனது பிறகு இந்த 4 எப்படி உடையுமெண்டா 1 1 1 1 உடையும். அப்ப எத்தனை எத்தனை செல் வரும்? அதுல இருந்து 4 செல் உடையும். சரியா? அப்ப பாருங்க, ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல இருந்தது 2, அப்ப கடைசியா உடைய கொல 1 1 1 1 அப்ப 2 குரோமோசோமா இருந்தது, கடைசியா இருந்து எத்தனை குரோமோசோமா போயிட்டு? எத்தனையா போயிட்டு? இல்ல, செல் தான் 1 4 போயிட்டு. உள்ளுக்கு இந்த குரோமோசோமை யோசிச்சு பாருங்க, 2 இருந்தது 4 ஆகி 1 1 1 1 1 எத்தனை? ஒரு குரோமோசோம் இருக்கிற 4 செல்லா போயிட்டு. இந்த விஷயம். அப்ப கடைசியா நம்ம டார்கெட் சரிதானே சக்சஸ். என்ன 2 இருந்தது நம்ம 1 மாத்திட்டோம். ஹாஃபா குறைக்கிறதா நம்ம டார்கெட். அப்ப நினைச்சுக்கோங்க, மியோசிஸ் நடக்கிறது வந்து ஹாஃபா குறைக்கும். ஏனெண்டா அப்பா இந்த இந்த 23 அந்த 23 சேர்ந்தா கடைசியா ஜைகோட் 46 வரும். அப்படி இல்லாட்டி 46 ஜைகோட் வந்து 92 போயிடும். அப்ப அந்த ப்ராப்ளத்துக்காக மட்டும்தான் மியோசிஸ் நடக்குது. அப்ப மியோசிஸ்ங்கிறது கெமெட் செல்ஸ்ல நடக்கிற ஒரு விஷயம். சரிதானே? அது வந்து பிளான்ட் அனிமல் இல்ல. எங்க பார்த்தா இப்ப பிளான்ட் எடுத்தோம்டா பாலினும் என்னது ஓவியும் என்ன ஓவியூல்ஸும் போலனும். அப்ப அந்த இடத்துல அது எப்படி ஆகிக்கும்னு சொன்னா அதுல ஹாஃப் இருக்கும். சரியா? பிளான்ஸுக்குரியது. சரியா? இப்ப பிளான்ஸுக்கு எத்தனை குரோமோசோம்ஸோ அதுக்குரியது ஹாஃப் ஆகும். இப்ப மனுஷனுக்கு மட்டும்தான், ஹியூமனுக்கு மட்டும்தான் இந்த 43 23 46 சொல்றது வந்து என்னது நம்முடைய ஹியூமன் பிரச்சனை. இப்ப பிளான்ஸுக்கு எத்தனை நம்பரோ அந்த நம்பர் என்ன செய்யும்? ஹாஃப் ஆகும் வரும். சரிதானே? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்ப வேற ஏதாவது இப்ப சிம்பன்சிக்கு எத்தனை குரோமோசோமோ அதுல ஸ்பெர்மும் எக்கும் எப்படி இருக்கும்? அதை விட ஹாஃபா தானே இருக்கும். சரியா? ஞாபகம் குரோமோசோம் ஹாஃப் ஆகும். ஓகேவா? அப்ப இவ்வளவு தான் சரியான இந்த ஸ்ட்ரக்சர் விஷயம். நல்ல கவனமா பாத்துக்கோங்க.